கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த கால வேளையிலும் இந்த 2 நாட்களின் காலங்களிலே இந்த ஓய்வு நாளில் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்து உங்களோடு இணைந்து அவருடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த பாக்கியமான தருணத்திற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு மனிதனுடைய சத்தத்தை அல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே வரட்டும். ஒரு மனிதன் பேசுவானே ஆனால் அந்த வார்த்தைகள் உங்கள் செவிகளுக்கு தான் சென்று அது வீணாய் போய்விடும். ஆனால் கர்த்தர் ஒரு மனிதனோடு பேசுகிற பட்சத்தில் அது அவன் செவியினூடாக பாய்ந்து அவனுடைய இருதயத்திலே நிலைத்திருந்து அந்த வார்த்தை அது அனுப்பப்பட்ட காரியத்தை செய்து முடிக்குமா? இன்றைக்கும் 2 நாட்களிலே நாம் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து வருகிறோம், சிலுவையின் தியாகத்தை தியானித்து வருகிறோம். அந்த சிலுவை ஒரு நேரத்தில் அவமான சின்னமாக கருதப்பட்டது. ஆனால் அந்த அவமான சின்னத்தையும் ஒரு புனிதத்தின் சின்னமாக, ஒரு சமாதானத்தின் சின்னமாக, ஒரு அன்பின் சின்னமாக, ஒரு தியாகத்தின் சின்னமாக, ஆசீர்வாதத்தின் சின்னமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாற்றினார். நீங்க எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு சொத்து நமக்கு இருந்தாலும், அந்த சிலுவையை நோக்கி பார்க்கிற தகுதி எனக்கு இல்லை என்பதை எப்போதும் நான் உணர்கிறவன். திறந்த ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக வீருப்பினும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, உரிய பெருமைகள் யாவும் அற்பமே, விந்தை கிறிஸ்தேசுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தருடைய செய்திக்குள்ளே நாம் கடந்து போவதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மீண்டும் இந்த கொரோனா தொற்றின் தாக்கம் அதிகரித்து விட்டது. மறுபடியும் அதனுடைய ரேட்டு இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. தயவு செய்து நீங்கள் உங்களுடைய பகுதிக்கு அந்த கொரோனா தடுப்பூசிக்கான நேரமும் காலமும் ஒதுக்கி தரும்போது தயவு செஞ்சு அதை எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் உங்களுடைய முகக்கவசங்களை அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி உங்களை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. அதனால தான் நான் இன்னைக்கு ஃபுல்லாகவே மாஸ்க் போட்டுட்டு தான் பேசவும் போகிறேன். ஏன்னா இப்போது முதலாவது அலையை விட இந்த 2வது அலை மிகவும் தாக்கம் நிறைந்தது. ஆண்டவர் நம்மை பாதுகாப்பார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் நமக்கு ஞானமும் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தோடு நாமும் செயல்பட வேண்டும். இன்றைக்கும் நம் வாழ்க்கையின் பல நேரங்களிலே நாம் பல போராட்டங்களை சந்தித்து வருகிறோம். ஒருவேளை உங்களை யாராவது நீங்கள் இயேசு சுவாமியை ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கஷ்டமே வராது, உங்கள் வாழ்க்கையில் வியாதியே வராது, உங்கள் வாழ்க்கையில் அவமானமே வராதுன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்களைப் போல பொய்யர்கள், பெத்தலாட்டக்காரர்கள் இல்லவே இல்லை. ஏனென்றால் என் சத்திய வேதம் சொல்லுகிறது, வாழ்க்கை எப்போதுமே போராட்டம் நிறைந்தது தான். வாழ்க்கை எப்போதுமே தோல்விகளை அவ்வப்போது சந்திக்க நேரிடும் தான். ஆனால் கிறிஸ்தவ வாழ்வின் ரகசியம் என்ன தெரியுமா? நாம் இவைகளை சந்திக்கும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னமும் அவருடைய கிருபையும் நமக்கு உறுதுணையாக இருக்கிறதாம். இன்றைக்கு அதுதான் நம்முடைய செய்தியின் தலைப்பு. வாழ்வின் சோதனை நேரங்களில் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்தல். வாழ்வின் சோதனை நேரங்களில் கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்தல். எனக்கு தெரிஞ்ச ஒரு கற்பனை கதை ஒன்று இருக்கு. ஒரு நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவங்க
என்ன பண்ணியிருக்காங்க, உழைச்சி சம்பாதிச்சு லோனெல்லாம் எடுத்து அவங்களுக்குன்னு ஒரு வீடை கட்டியிருக்காங்க. அழகான வீடு, அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து கட்டினதுன்னு சொல்லுவாங்களே, அப்படி பார்த்து பார்த்து கட்டினாங்க வீடு. நல்ல மொசைக் போட்டு, எல்லா ரூம்லேயும் ஏசி போட்டு, வீட்டுக்குள்ளே நல்ல கண்ணாடி வச்சு, அறைகள்லாம் வச்சு அருமையாக பண்ணியிருந்தாங்க. அந்த வீட்டு ஜெபித்து அவங்க டெடிகேட் பண்ணுறப்போ, அவங்க பிரதிஷ்டை செய்கிறப்போ, அந்த வீட்டில் குடும்பத்தில் இருந்த எல்லாரும் சேர்ந்து போயிட்டு முதல் ரூம் இருக்கு இல்லையா, அந்த முதல் ரூமில் போயிட்டு ஜெபம் பண்ணாங்களாம். ஆண்டவரே, ஒன்றுமே இல்லாத எங்கள் வாழ்க்கையிலிருந்து, ஏழ்மையான எங்களுடைய நிலையில இருந்து எங்களுக்கு இப்படி ஒரு வீடை கட்டுறதுக்கு நீங்கள் ஆசீர்வதிச்சிருக்கீங்க, எங்களுக்கு இப்படி ஒரு வீடை கட்டுறதுக்கு நீங்கள் பாக்கியம் செஞ்சுருக்கீங்க. அதனால இந்த முதல் ரூமு குலுகுலு ஏசி போட்டு, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் மொசைக் போட்டு, அட்டாச்டு பாத்ரூமோடு இருக்கிற ரூமு வேறு யாருக்கும் இல்லை. ஆண்டவரே, உமக்கு தான் இந்த முதல் ரூம்னு சொல்லிட்டு டெடிகேட் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு, அன்னைக்கு ராத்திரி இவங்க 2வது ரூமில் படுத்தா தூக்கமே வரல. பிசாசோட தொல்லை, பேயோட தொல்லை, அப்பப்போ அலைக்கழிப்புகள், நிம்மதியின்மை. என்னடா இவ்வளோ லட்சம் கட்டி, இவ்வளோ லட்சம் போட்டு கட்டின வீட்டில் நம்மளால நிம்மதியாக தூங்க முடியலையே, நிம்மதியாக படுத்து தூங்க முடியலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் போய் கேட்குறாங்களாம், ஆண்டவரே, நாங்கள் இந்த வீட்டை இன்னைக்கு காலையில் தான் பிரதிஷ்டை பண்ணோம். பிரதிஷ்டை பண்ணப்போ முதல் ரூமில் நின்று இந்த ரூம் உங்களுக்கு தான்னு சொல்லி ஜெபம் பண்ணோமே, ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு பிசாசின் சோதனை எங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுன்னு கேட்டப்போ ஆண்டவர் சொன்னாரா, நீங்கள் எனக்கு கொடுத்தது முதல் ரூம் மட்டும்தான். நான் ரொம்ப டீசெண்டான கடவுள், நான் ரொம்ப ஜெனியூனான தெய்வம். அந்த முதல் ரூமை தாண்டி நீங்கள் வரல, நீங்களாவது பிசாஸ் ஆகுதுன்னு சொன்னப்போ அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு பாடத்தை அன்று இரவு உணர்ந்து கொண்டார்கள். நம்ம முதலானவைகளை மட்டும் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஆண்டவருக்கு கொடுத்தாதான் எந்த பிரச்சனையினுடையும் நம்மை நடத்தி செல்வதற்கு வல்லமை உள்ளவர்னு சொல்லி, இன்றைக்கு முதலாவது ஒரு மனிதனை வாழ்க்கையில போராட்டங்களை சந்தித்த போது கர்த்தருடைய பிரசன்னத்தை அனுபவித்த மனிதனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதத்தின் முதல் 2 வசனங்களை யாராவது வாசிக்கிறீங்களா? சங்கீதங்களின் புஸ்தகம் 23வது சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். இங்கே தாவீது என்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். தாவீதை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த தாவீது என்கிற மனிதன் ஒரு ஒரு தன்னுடைய குடும்பத்துல ஒரு லீஸ்ட் பாதர்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது அவனை கண்டிப்பாக மாட்டான், தண்ணி தெளிச்சு விட்ட ஒரு மனுஷன் வச்சுக்கோங்களேன். அவனுக்கு முன்னாடி சகோதரர்கள்லாம் இருக்கும்போது இவன் ஒரு கடைக்குட்டிக்கும் கொஞ்சம் முன்னாடி அப்படி ஒரு பையன் என்ன ஆயிடுச்சு, இல்லை வேண்டாம் நான் தான் வேண்டாம் சொன்னேன். அப்படிப்பட்ட ஒரு பையன் ஒன்றுமே அவனை கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் வீட்டில் அப்பா வந்து யாராவது வீட்டில் வந்து கேட்டாங்கன்னா உங்கள் பையன் எங்கே வேணா அவன் எங்கேயாவது போயிருப்பாங்க அப்படின்னு. ஒரு கட்டத்தில் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்களுக்கு தீர்க்கதரிசியின் மூலமாக ராஜாவை அபிஷேகம் பண்ணப்போ தாவீதுடைய குடும்பத்தை தான் தேர்ந்தெடுத்து இந்த தாவீதை தான் அபிஷேகம் பண்ணும்படிக்கு தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அனுப்புகிறார். தாவீது வீட்டுக்கு சாமுவேல் போகும்போது தாவீதுடைய அப்பா அவன் அண்ணன்மாரெல்லாம் கூப்பிட்டு நிற்க வச்சிட்டாரு. ஒவ்வொருத்தரும் பார்த்தா நல்லா 6 அடி 2 அங்குலத்துக்கு சக்க செவையில நல்லா தாடியெல்லாம் வச்சு சும்மா ட்ரிம் பண்ணி பக்காவா இருக்காங்க. ராஜாக்குரிய அத்தனை அழகும் தோற்றமும் அவங்கள்ட்ட இருக்கு. ஒவ்வொருத்துக்கிட்டயா போகும்போது சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது சொல்றாரு, இவன் இல்லை இவன் இல்லை இவன் இல்லை. அப்புறம் ஒருத்தனை பார்த்தோன்னே இவன் ரொம்ப அழகா இருக்கான், இருக்கிறதுலே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், இவனா இருப்பானோ அப்படின்னு நினைச்சிட்டு சாமுவேல் தீர்க்கதரிசி போகும்போது ஆண்டவர் சொன்னாரா, சாமுவேலே நீ மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறோன்னு சொல்லிட்டு அப்புறம் சாமுவேல் ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு என்னடா இது இருக்கிற எல்லாரையும் பார்த்தாச்சு, ஆண்டவர் இன்னும் அந்த தீர்க்க தரிசன வெளிப்பாடை நமக்கு தரலையேன்னு சொல்லிட்டு தாவீதுடைய அப்பாவை பார்த்து கேட்பாராம், உங்களுக்கு இருக்கிற மகன்கள் எல்லாம் எத்தனை பேர் தான் சொல்லும் போது அப்போதான் அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் வரும்,
ஐயா எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் ஐயா அப்படின்னும் போது, அவனை அழைச்சிட்டு வாடா, நீ அழைச்சிட்டு வர வரைக்கும் உன் வீட்டில் சாப்பிட மாட்டேன் தீர்க்கதரிசி சொன்ன உடனே தாவீதை அழைத்து வருகிறார்கள். தாவீது வீட்டுக்குள்ள நுழைகிற போதே கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேலை நிரப்பி சொல்கிறார், இவன் தான் நான் தெரிந்தெடுத்த மனிதன் சொல்லி. ராஜாவாக அபிஷேகம் பண்ணியாச்சுங்க. ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டான். ஆனா ராஜாவா அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவன் வாழ்க்கையில இல்லாத சோதனைகள், அவன் பார்த்திராத வேதனைகளை சந்திக்கிறான். ஏனென்றால் இவனுக்கு முன்பதாக சவுல் என்கிற ஒரு ராஜா இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு வருகிறான். அவனை மாதிரி அநியாயமான ஒரு மனுஷன் இல்லவே இல்லை. ஆகவேதான் இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்ட போது ஆண்டவர் மறுபடியும் ராஜாவாக தாவீதை அபிஷேகம் பண்றாரு. சவுலுக்கும் தாவீதுக்கும் அப்பப்போ நல்ல நல்ல புரிந்துணர்வு வரும். ரெண்டு பேரும் நல்ல அன்பு செலுத்திக்குவாங்க. திடீர்னு சவுலுக்கு அசுத்தாவி பிடிச்சி ஒரு கெட்ட எண்ணம் பிடிச்சி தாவீதை கொல்லுற அளவுக்கு அவனை பின்தொடர்வான். அப்படி அநேக இடங்களிலே நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா நிறைய இடங்கள்ல சொல்லுது, தாவீது தான் உயிர் தப்பி பிழைப்பதற்காக குகைகளிலும் குன்றுகளிலும் மலைகளிலும் சவுலிடத்திலிருந்து தன்னை ஒழித்துக் கொள்வான். அப்படி ஒழிந்துட்டு இருந்த மனுஷன். உங்க வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் அப்படின்னா நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஒருத்தன் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காக நீங்க நம்ம இது வரைக்கும் எந்த குன்றுகளையும் மலைகளையும் போய் ஒழிஞ்சுக்கிட்டது இல்லை. ஆனால் அப்படி தன்னுடைய பிராணனை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த தாவீது ஓடி ஒளிந்து கொண்ட போதும் அவன் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்ததுனால்தான் அவன் எழுதுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியவே அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர்களை கொண்டு போய் விடுகிறார். நம்ம வாழ்க்கையில நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம்னா, நாம ஜீவன் போகிற அளவுக்கு எதிரிகள் நம்மை துரத்தினாலும் கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிற பாக்கியம் உள்ள மக்களாக நாம் மாற வேண்டும். அந்த பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு ஒரு அனுபவம் நமக்கு தேவை. நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம வீட்டை சுத்தி யாராவது நம்மளை எடுத்து பேசிட்டாலோ இல்லை வேற ஏதாவது தப்பான காரியம் நடந்துட்டாலோ நம்ம முதல்ல போறது போலீஸ் ஸ்டேஷன். அப்படி இல்லைங்க, முதல்ல நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிச்சு அவரிடத்துல போய் நீங்க முறையிடுற போது அவர் அந்த காரியத்தை சமாதானம் உள்ளதாய் மாற்றி போடுவார். இதே தாவீது இன்னொரு தன்னுடைய சங்கீதத்துல 139வது சங்கீதத்தின் 7வது வசனத்தை யாராவது வாசிக்கிறீங்களா? சங்கீதம் 139:7. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? 8வது வசனம் வாசிங்க. நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். இந்த தாவீது என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்க ஆண்டவரே ஓட முடியும்? என் வாழ்க்கையில பிரச்சனை, சவுல் என்னை துரத்துறான், என் குடும்பத்துல எங்க அப்பாவும் என் அண்ணன்கள்லாம் என்னை புறக்கணிச்சிடுறாங்க, நான் நிறைய தப்பான காரியங்களை வாழ்க்கையில பண்ணியிருந்தாலும் உங்க சமூகத்தை விட்டு என்னால எங்கேயுமே ஓட முடியாது. நான் என்னதான் மாளிகையில வாழ்ற ராஜாவா இருந்தாலும், நான் வானத்துக்கு போனாலும் அங்க உங்களுடைய பிரசன்னம் இருக்கிறது. நான் பூமிக்கு கீழே போயிட்டு பாதாளத்துல நோண்டி படுக்கை போட்டு தூங்கணும்னாலும் அங்கே உங்களுடைய கண்கள் என்னை காண்கிறது என்று ஆண்டவருடைய பிரசன்னத்தை அணுவாக ருசித்து அனுபவித்த ஒரு மனிதர். ஆகவேதான் இந்த தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஒரு பிளேட்ல சிக்கன் 65 வச்சுட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் அது நல்லா இருக்குமா நல்லா இல்லையா. நீங்க போயிட்டு மற்றவங்கள்ட்ட இயேசு நல்லவர்னு சொன்னா புரியாது. அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் இயேசு நல்லவர் என்பதை அனுபவிப்பதற்கான காரியங்களை நீங்க அவங்க வாழ்க்கையில செஞ்சு கொடுக்கணும். இன்றைக்கும் ஒரு சபையாக ஒரு குடும்பமாக நீங்க தீர்மானம் எடுங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்திலே வாழ்கிற உங்களை போல இந்த பகுதி மக்களும் உங்கள் உறவினர்களும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பதற்கான ஒரு காரியத்தை
அந்த சுவிசேஷ அந்த வேலையை நான் செய்வேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. இரண்டாவதாக நான் பார்க்க இருக்கிறது, நான் வாசிக்க கேட்ட வேத பகுதி, அது மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35 41 வசனங்கள். மார்க் 4ஆம் அதிகாரம் 35 41 வசனங்கள் எடுத்து வைத்துக் கொள்வோம். இங்கே ஒரு கூட்ட மக்களை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். வேதம் சொல்கிறது 35வது வசனத்திலே, அன்று சாயங்காலத்தில் இயேசு அவருடைய சீஷர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவருடைய கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை முடித்துவிட்டு, ஊழியத்தை முடித்த தனத்துல அந்த சனத்திலேயே நம்ம அந்த பக்கம் இருக்கிற கரைக்கு போயிடலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் படகுல இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தால், அதே படகுல இருந்து அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீசர்கள்கிட்ட சொல்லும் போது, சீசர்கள் எல்லாரும் அந்த ஜனங்களை எல்லாம் அனுப்பி விட்டுட்டு அந்த படகை செலுத்துகிறார்கள். கூப்பிட்டது யாருங்க? அந்த பக்கம் போலாம் கூப்பிட்டது யாரு சொல்லுங்க? அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று யாரை பார்த்து சொன்னார்? இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொன்னார். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்கிறார். படகை எடுத்துட்டு போறாங்க. 37வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாக இருந்தார். இப்போ என்ன ஆகுது? இயேசு அழைத்து கொண்டு போகிறார். கடலிலே படகு செலுத்தப்பட்டு போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு பலத்த காற்று, ஒரு புயல் உண்டாகி படகெல்லாம் நிரம்புது. அந்த காத்துல அடிக்கிறதுனால அந்த தண்ணி எல்லாம் உள்ள நிரம்பி உள்ள வந்து படகு ஆல்மோஸ்ட் நிரம்பிட்டு இருக்கு. அப்போ என்ன தெரியுமா நடக்குது? 38 சொல்லுது, கப்பலின் பின்னணியத்திலே இயேசு தலையணையை வைத்து நித்திரையா இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதை அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இவங்கெல்லாம் போய் எழுப்புறாங்க, ஆண்டவரே ஏந்திரிங்க, ஆண்டவரே ஏந்திரிங்க. கப்பலுக்கு கீழே போயிட்டு பின்னாடி போயிட்டு எழுப்புறாங்க, ஆண்டவரே படகு நீங்க தான் படகு இங்க பாருங்க, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்களே, படகுல தண்ணி வந்துச்சு, புயல் அடிக்குது, காத்தடிக்குது, படகை செலுத்த முடியல, அந்த கரைக்கு போவோம்ன்றதே சந்தேகமா இருக்கு, அதை விட சந்தேகம் நம்ம உயிரோட போவோமான்றதே சந்தேகமா இருக்குன்னு சொல்லி புலம்புகிறார்கள், தவிக்கிறார்கள், செத்து போயிடுவோமோன்னு பயந்து திகிலுற்று இருக்கிறார்கள். அப்போ போய் எழுப்பும் போது என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வசாதாரணமாக ஏற்றி கடலை பார்த்து இறையாதை அமைதலாக இரு என்று சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அங்கே அமைதல் உண்டாகவில்லையாம், மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அமைதிக்கும் மிகுந்த அமைதிக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். அமைதினா இப்ப இப்படி இருக்கிறது, மிகுந்த அமைதினா நீங்க ராத்திரி 12 மணிக்கு வந்து பாருங்க, அதுதான் மிகுந்த அமைதி. அப்படி ஒரு மிகுந்த அமைதி கடல்ல ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டா? அலைகள் எப்பவுமே 24 மணி நேரம் 7 நாட்கள் 365 நாட்களும் எப்பவுமே அலை அடிச்சிட்டு இருக்கிற கடல்ல மிகுந்த அமைதி உண்டாயிற்று. அப்புறம்தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார். அவர் அவர்களை நோக்கி, இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பிரச்சனை இவங்களுக்கு காற்று அடைக்கணும். காற்று அடைக்கிறதுக்கு முன்னாடி, புயல் அடைக்கிறதுக்கு முன்னாடி கேள்வி கேட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க செத்து போறோன்ற பயத்துல இன்னும் ஏதோ வளர ஆரம்பிச்சிருவாங்கன்ட்டு முதல்ல காற்றையும் கடலையும் அதட்டிட்டு அமைதலாக்கிட்டு மிகுந்த அமைதல் உண்டாக்கிட்டு இப்ப திரும்பி கேட்கிறாரு, ஆனா பாருங்களா, ஏன் பயப்பட்டீர்கள்? அந்த ஏன் பயப்பட்டீர்கள்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் அழைத்து நான் வரவில்லை, உங்களை அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அழைத்தது நான் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நீங்கள் மறந்து விட்டீர்களோ? ஏன் பயப்பட்டீர்கள்?
ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? எத்தனையோ அற்புதங்களை 3.5 ஆண்டுகளுடைய ஊழியத்தில் நீங்க பார்த்திருக்கிறீங்க. எத்தனையோ குருடர்கள் பார்க்கிறதையும், எத்தனையோ செவிடர்கள் கேட்கிறதையும், எல்லாவற்றுக்கும் மேலாக இயற்கைக்கு அப்பாற்பட்டு மரித்த லாசரு 4 நாள் கழித்து உயிரோடு எழும்பி வந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பார்த்த என்னுடைய சீடர்களே, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் இங்கதானடா இருக்கேன், கப்பலின் பின்னணியில் தான் தலை வச்சு படுத்துக்கிறேன், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? இன்றைக்கு அதே கேள்வியை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கேட்கிறார். ஏன் என்னுடைய பிரசன்னத்தை உன் வாழ்க்கையில உன்னால் அனுபவிக்க முடியவில்லை? ஏன் உன் வாழ்க்கையில விசுவாச குறைவு? நம்ம காரணம் என்ன தெரியுமா? நம்ம பல பிரச்சனைகள் வர நேரத்துல ஆண்டவரை பார்த்து கேட்கறதெல்லாம், இந்த பிரச்சனையை அனுபவிச்சு என் வாழ்க்கையை சாகடிச்சிட்டோ, நான் சாகிறதோ உங்க சுத்தமா ஆண்டவரே? ஒருவேளை நம்முடைய காரியங்கள், நம்முடைய எதிரிகள் நம்மளை நெருக்கும் போது, நமக்கு எதிராக பொய் சாட்சி வரும்போது, ஆண்டவரே ஏன் வாழ்க்கையில் இதை அனுமதிச்சுன்னு கேள்வியே கேட்டுட்டு இருக்காதீங்க. விசுவாசத்துல குறைஞ்சு செயல்படாதீங்க. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் கப்பலின் பின்னணியத்தில் நித்திரையாக இருக்கிறார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். Acknowledge God's presence at all times in your life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அக்னாலேஜ் பண்ணணும், அதை அனுபவிக்கணும். அதை விட்டு இந்த சீடர்களை போல நம்ம வாழ்க்கையில எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. என் வாழ்க்கையில எல்லாம் எண்ணி முடியாத அற்புதங்களை செய்திருக்கார். சொல்லி மாறாது. இந்த ஒரு சர்வீஸ் பத்தாது, இதை வச்சீங்கன்னா நீங்க டின்னர் வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவ்வளவு அற்புதங்கள் என்னுடைய குடும்பத்தில், எங்க அப்பா அம்மாவுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் செய்திருக்கிறார். அப்படி அற்புதங்களை பார்த்து நான் ஒருவேளை என் வாழ்க்கையில கஷ்டம் வரும்போது, புயல் வரும்போது ஆண்டவரை பார்த்து நான் மடிந்து போகிறது உமக்கு சித்தமான கேட்க நான் என்றைக்குமே துணியக்கூடாது. ஏனென்றால் என் வாழ்க்கையின் படகிலே என்னை அக்கறைக்கு கொண்டு செல்வதற்கு என்னை அழைத்தவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எபிரேயர் 12வது அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்களா? எபிரேயர் எழுதிய நிருபம் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசித்து நாம் முடிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். தொடர்ந்து வாசிங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள், நம்ம சுற்றி எத்தனையோ திரளான சாட்சிகள் இருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றியாய் முடித்த அநேக பரிசுத்தவான்கள், அநேக பரிசுத்தவாட்டிகள் இருக்கிறார்கள். அவர்கள் இருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நம்முடைய விசுவாசத்தை துவக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று நம்மை அழைத்த நம்முடைய விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே மனிதனாக வந்தபோது ஆண்டவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் அனுபவித்தவர், அதிகமாய் வாஞ்சித்தவர். ஒருவேளை நீங்க மார்க் எழுதின சுவிசேஷத்தின் 1வது அதிகாரத்தில் 35வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மார்க் எழுதுகிறார், அவர் அதிக இருட்டோட எழுந்து விடியற்காலையிலே போய் மலை மேல ஜெபம் பண்ணிட்டு வருவாராங்க. அப்படி பிதாவின் பிரசன்னத்தை எப்போதும் அனுபவித்தவர், எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்தவர். இப்ப நான் தாவீதை பத்தி சொன்னேன், சீடர்களை பத்தி சொன்னேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும்
இப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில பல போராட்டமான சூழ்நிலைகளாய் கடந்து சென்றிருக்கிறார். ஆனால் அவர் சதுசேயர்களாலும் வேதபாரர்களாலும் பரிசேயராலும் எப்பயோ கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும், எப்பயோ கல்லெறிந்திருக்க வேண்டும் என்று அநேக திட்டம் அவருக்கு விரோதமாய் தீட்டினார்கள். ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் முறியடிக்க என்ன தரமா காரணம்? அவர் அதிக இருட்டோடு அதிகாலையில எழுந்து தன்னுடைய பிதாவின் முகத்தை தேடுவார். எப்போதும் பிதாவின் பிரசன்னத்தை அனுபவித்து அதை தன்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாக மாற்றிக் கொள்வார். அதனாலதான் என்ன தரமா வேதம் சொல்லுது, அவர் சிலுவையை சகித்ததினால் இன்றைக்கு தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு சீஷனா இருக்க விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள் என்று சொல்லி. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது நான் எப்போதும் சொல்வதுதான், அது ஒரு ரோஜாப்பூ மெத்தை அல்ல, அதில் முட்களும் கற்களும் இருக்கும். அவைகளை குத்தி நடந்தாலும் கூட முடிவிலே அந்த கானான் தேசமாகிய பரம எருசலேமாகிய பரலோகத்தில் பிதாவின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற இயேசு கிறிஸ்து நம்மை வரவேற்க காத்திருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கும் போது அதை நமக்கு அவர் பெற்றுத்தர வல்லமை உள்ளவர். அவர்தான் விசுவாசத்தை தொடக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார். கூப்பிட்டவர் நம்முடைய கப்பலில் நம்ம கூடவே தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய பிரசன்னத்தை நாம் தான் மறந்து அவரை கேள்வி கேட்க துணிகிறோம், அவருக்கு விரோதமாக பேச துணிகிறோம். அப்படி அல்ல, எப்போதும் தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே உணர்ந்து அதை அனுபவிக்கிற பிள்ளைகளாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடலாமா? கண்களை மூடி தேவ பிரசன்னம், தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். தம்முடைய வார்த்தையினால் இடைப்பட்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கை. ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையே இல்லை. அது உயிருள்ள ஒரு பிணத்திற்கு சமம். வெளிப்படுத்தல் விசேஷத்தில் நீங்கள் வாசிக்கும் போது யோவான் ஸ்நானகன் யோவான் சீசன் தன்னுடைய தரிசனத்தை பார்க்கும்போது சொல்கிறார், இதோ பரலோகம் திறந்திருக்க கண்டேன், அதிலிருந்து உயர்ந்த உன்னதமான சிங்காசனத்தில் ஆண்டவர் வீட்டிருந்தாரு. அங்க ஒரு பெரிய சத்தம் உண்டானதாம். என்ன சத்தம் தெரியுமா? இதோ மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசஸ்தலம் உண்டென்றும் அங்கே அவர்கள் துதியிலே அவர் வாசமாயிருக்கிற விரும்புகிறார் என்றும் அந்த சத்தம் சொல்லிட்டான். நம்முடைய துதிகளிலே வாசமாயிருக்கிற விரும்புகிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே வாசமாயிருக்க விரும்புகிறவர், அவருடைய பிரசன்னத்தை இன்னைக்கு காலையில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில ஒருவேளை நீங்க வாஞ்சித்து கேட்பீங்கன்னா இந்த வாழ்க்கையிலே அவர் பிரசன்னராயிருக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். எத்தனை போராட்டங்களும் வரலாம், ஆனால் அவைகளினுடைய அவைகளை சகிப்பதற்கும் அவை சந்திப்பதற்குமான பலனை நமக்கு கொடுக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்வீங்களா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். சொல்லுங்களா? எங்கள் குடும்பத்தில், எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் இதயத்தில், எங்கள் இதயத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் தேசத்தில், எங்கள் தேசத்தில் உலாவிடும் எங்களோடு
வாசம் செய்யும் எங்கள் சபையிலே உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். மறுபடியும் வருவர், எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். அன்பின் பரலோக பிதாவே, உடைய திருக்குமாரன் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினுடைய பிரசனத்திலே வருகிறேன். இன்றைக்கும் உடைய பிரசனத்தை அனுபவிக்கிற பாக்கியமுள்ள ஒரு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சபைகளிலே, என்னுடைய இருதயத்திலே, ஆண்டவரே, என் தேசத்திலே உலாவும் என்று சொல்லி யாரெல்லாம் வாஞ்சையோடு கேட்டார்களோ அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே பிரசன்னராகி அவர்களை அழைத்த அழைப்பிலே அவர்களை உறுதிப்படுத்தி அவர்கள் எப்போதும் தாவீதை போல ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த பிள்ளைகளாக, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல எப்போதும் பிதாவோடும் பிதாவின் பிரசன்னத்தோடும் சஞ்சரிக்கிற பிள்ளைகளாக அவர்கள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும் என்று நான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவரே ஏதோ மேலான ஆசீர்வாதத்துக்காக மட்டுமல்ல, சிலுவையையும் எடுத்துக்கொண்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு இன்றைக்கு காலையில் நீர் பேசினதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படி நாங்கள் சிலுவையை எடுத்து நடக்கிற போது ஆண்டவர் தாமே எங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை வெறுத்து உமக்காகவும் ஆண்டவரை எங்களை சுற்றி இருக்கிற சமூகத்திற்காகவும் நாங்கள் வாழ்ந்து ஆண்டவரை நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாய் பரலோகத்திலே முகமுகமாய் தரிசிக்கிற அந்த பாக்கியத்தை கொடுப்பீராக. இன்றைக்கு இந்த சபையை ஆசீர்வதி, வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி, தலைமை பொறுப்பேற்று நடத்துகிற அன்பு போதைகளை ஆசீர்வதியும் அப்பா. கிருபைக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமாய் வைத்துக் கொள்ளும் இயேசுவின் மூலத்தினாலே ஆமென்.